வணக்கம் மக்களே! வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு 2 சின்ன அப்டேட்ட நம்ம பார்ப்போம். 1 நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, Telegram சேனல் இருக்கு. ஓகே. ஆனா Telegram எங்கள்ல பல பேர்கிட்ட இல்ல. ஸோ நீங்க ஒரு WhatsApp சேனல் கிரியேட் பண்ணா, எங்களுக்கும் அப்டேட் வந்து ஆன் டைம்ல கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இப்போ WhatsApp சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நேத்து பார்த்தீங்கன்னா, அதோட லிங்க்க Telegramல வந்து போஸ்ட் பண்ணேன். மோஸ்ட்டா Telegramல இருக்கிறவங்களுக்கு தேவையில்ல. பட் இருந்தாலும் சரி ஒண்ணு போஸ்ட் பண்ணுவோம் அப்டின்ட்டு நான் போஸ்ட் பண்ணி விட்டேன். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ நான் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கையும் வந்து நான் போஸ்ட் பண்றேன். மேபி வாட்ஸ்அப் சேனல் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் சரி, வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சரி, அந்த லிங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ Telegramல போடுற அப்டேட் அப்படியே நம்ம வாட்ஸ்அப் சேனல்லயும் போடுறதுக்கு வந்து நம்ம இனி அதை யூஸ் பண்ணிக்குவோம். 2வது ஒரு அப்டேட் என்னன்னா, அது ஒரு ஹெல்ப்ன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, டொமைன் வாங்கியாச்சு கஸ்டம் டொமைன். ஸோ இனி நம்ம வெப்சைட்டோட நேம் வந்து www.retailoptions.in இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட புது வெப்சைட்டா வந்து இருக்க போகுது. ஸோ இதில எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணப்ப, சில நண்பர்கள் இந்த வெப்சைட் ரிலேட்டடா ஏதாச்சும் உதவி வேணும்னா கேளுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்ப எனக்கு அந்த உதவி தேவைப்படுது. என்னால உட்காந்து பெருசா யோசிக்க முடியல. என்ன அந்த உதவினா, இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த Google சர்ச் கன்சோல் அடுத்தது Google அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்த பிளாகரோட. ஸோ இப்போ வந்து புது டொமைன் நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த டொமைன்ல இன்னும் எல்லாம் இது பண்ணணுமா? சர்ச் கன்சோலோட லிங்க் பண்ணணுமா? அண்ட் இந்த அனாலிட்டிக்ஸோட லிங்க் பண்ணணுமா? பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இன்னும் என்னென்னலாம் பண்ணணும்? இந்த புது டொமைன் வாங்கினதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஒரு கைடு யாராச்சும் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் வந்து எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா, என்னோட மெயில்ல வந்து ஒரு மெசேஜ போட்டு விடுங்க. ஸோ நம்ம மெயில்ல பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மெயில்ல ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னீங்கன்னா, நான் அதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருவேன். ஓகே. ஸோ ஒரு சின்ன ஹெல்ப் தான். முடிஞ்சா டைம் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அப்டேட்குள்ள வந்து போவோம். 2 ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து விடுமுறை. ஸோ 2 நாள் லாஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல இருந்தது. ஸோ நாள் ஒரு 400 பாயிண்ட்ஸ், அதுக்கடுத்த நாள் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ஏற்றத்த நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணியிருந்தது. நம்ம மார்க்கெட்ல பல பங்குகளுமே நல்ல ஏற்றத்த குடுத்திருந்தது. காரணம், ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்த சில அப்டேட். இந்த ட்ரம்போட அப்டேட்னால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருந்தது. அ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஏசியன் மார்க்கெட் பல்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சைனா மார்க்கெட் பார்க்கும்போது 2% வரைக்கான சரிவ வந்து குடுத்திருக்கு. ஹாங் செங் கரண்ட்டா ஒரு 1.89% வரைக்கும் கிட்டத்தட்ட 2% வரைக்கான சரிவு ஹாங் செங்ல ஏற்பட்டிருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா, அதே பேச்சுவார்த்தை தான். யுஎஸ் அண்ட் ஈரானுக்கு நடுவுல ஒரு பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. இப்ப அந்த பேச்சுவார்த்தைய பார்த்தீங்கன்னா டினை பண்ணியிருக்காங்க ஈரான். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னும் தாக்குதல் கொஞ்சம் உச்சத்த தொடும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் தான் இன்னைக்கு பல செய்தி தளங்களிலும் வந்து போஸ்ட் பண்ணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால திரும்ப ஒரு அழுத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்படும். இன்னைக்கு மேபி நைட் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ நைட் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்குதா? புதுசா ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் வருதா? இந்த போர் நிறுத்தத்த பற்றி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆனா, இப்ப சூழ்நிலையில தாக்குதல் திரும்ப வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது கன்டின்யூ ஆனா, நாளைக்கு அகைன் நம்ம மார்க்கெட்ட போட்டு அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ நீங்க லாஸ்ட் வீக் ட்ரெண்ட் எடுத்து பாருங்க. இதே தான் வந்து நடந்தது. ஸோ ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மார்க்கெட் ஏறிச்சு. ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் திரும்ப படுத்துச்சு. ஸோ இப்ப பார்க்கும்போதும் 2 நாள் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு லீவு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த 2 நாளோட ஏற்றமும் காணாம போகுமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ போறதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்பவே வந்து அதிகமா வந்து இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். மேபி போச்சுனாலும் போர்ட்ஃபோலியோ இறக்கத்த பார்த்து கவலைப்படாம, ஸோ அடுத்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? ஃபியூச்சர்ல நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஏற்படும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி ஃபோக்கஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா வந்து நண்பர்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா, அப்படி நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அ ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து ஏற்படும். இதுதான் முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் இதுதான் வந்து நடக்கும். அதே மாரி ஸ்மால் கேப் பற்றி ஏதோ சொல்லுங்க. டைம் ஆயிட்டிருக்கு அப்படின்னு நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ட்டா ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா அத நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா தான் அதோட அப்டேட் வரும். ஏன்னா ஸ்மால் கேப் டிஸ்கஸ் பண்றது என்னைக்குனாலும் ஆபத்து. இன்னைக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. அடுத்தது மேபி அதோட பெர்ஃபார்மன்ஸ் போகுது. இன்னும் மார்க்கெட் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெரிய ஒரு அடி வாங்குதுன்னா, கண்டிப்பா அந்த டைம்ல எனக்கு அது பேக் ஃபயர் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னதான் வந்து நான் ஜஸ்ட் நீங்க சும்மா ஒரு சொல்லுங்க, ஒரு அப்டேட்டா வந்து சொல்லுங்க. ஸோ
ஸோ அவங்கவங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக அது எனக்கு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அது என்னுடைய அனுபவம். நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதில்ல. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத பங்கு ஏதாச்சும் கிடைச்சதுன்னா அதோட அப்டேட் எல்லாம் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் டைமில் தான் பங்குகள் நமக்கு அட்ராக்டிவாக கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஸோ இன்னும் பல வழிகளை வந்து யோசிக்கணும். எடுத்த கவுத்தன்ட்டு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை மீறி நான் எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு பின்ன ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பே இருக்கணும். நான் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கையை விரிச்சிட்டு என்னால் போக முடியாது. ஸோ எனக்கு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை கரெக்டாக வந்து நான் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ எடுத்தேன் கவுத்தன்ட்டு எதுவும் பண்ண முடியாது. நண்பர்கள் டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும். ஆனாலும் இப்போதைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஓன் டிசிஷனை மேக் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஈரான் ஒரு தலைவர்கிட்ட இருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஸோ இந்தியா, சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாமே இவங்க கிட்ட இருந்து, அதாவது ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து ஆயில் போகிறதுக்கான ஒரு அப்ரூவலை வந்து இவங்க கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இந்தியா உட்பட இந்த 4 கண்ட்ரீஸும் ஈரானோட நண்பர்கள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவிலேருந்தும் பல உதவிகள் பார்த்திங்கன்னா ஈரானை வந்து சென்றடைஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நமக்கு இப்போதைக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், ரிஃபைனரிஸ் எல்லாம் அடிச்சு உடைக்கிறதுனால ஒரு தட்டுப்பாடு ஏற்படுமாங்கிற பயம் இப்போ உலகம் எங்கிலும் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதனால தான் குளோபல் மார்க்கெட்டும் ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நண்பர்கள் கெயிலெல்லாம் சொல்லுங்க, நல்லா இறங்கியிருக்குங்க கெயில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கெயில் விரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கெயிலை பிடிச்சோம்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ரேஞ்சில் நம்ம கெயிலை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் பார்த்திங்கன்னா ஏற்படும். ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பொறுத்து இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ₹200 மேலே, ₹250 மேலே இருந்து இந்த கெயில் பார்த்திங்கன்னா இப்போ வெறும் ₹140 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கடும் வீழ்ச்சியை பார்த்திங்கன்னா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% வரைக்கான ஒரு இறக்கத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு சான்ஸ் வந்து ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் வந்து காத்திருப்பதனால எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பிடிப்பதற்கு ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன் கிடச்சிடாது. பெட்டர் ரேட்டில் வாங்கினோன்னா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும் கெயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ எல்லாம் வந்து இந்த ஏஜென்ட் வந்து ஐடி கம்பெனிஸை முடிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது சில நாட்களுக்கு முன்னாடி. இன்னும் அதோட ஒரு பாதிப்பு ஐடி கம்பெனிஸ் மேலே இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஆப்டிமம் ஹெல்த் கேர் ஐடி, அப்புறம் ஒரு கம்பெனி ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஒரு $560 மில்லியன் கொடுத்து யுஎஸ் கம்பெனிஸ் ரெண்டையும் வந்து வாங்கியிருக்காங்க. $560 மில்லியன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ பெரும் பணத்தை கொடுத்து இந்த 2 நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இப்போது அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எல்லாமே வந்து இந்த ஏஜென்ட்டே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் இன்ஃபோசிஸ் எதுக்கு இத்தனை காசை கொடுத்து வந்து வாங்கணும்? ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வெறும் நியூஸை பார்த்துட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான செய்திகளை பார்த்து நம்ம டெசிஷனை மேக் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம யோசித்து முடிவெடுக்கணுங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துது. அடுத்தது ஸோ வார் எனர்ஜிஸ் அண்டு ப்ரீமியர் எனர்ஜிஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சப்ளை ரிஸ்க்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வார் எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைவர்சிஃபைட் கம்பெனி. நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியர் எனர்ஜி எனக்கு ஐபிஓவில் கிடச்சிது. லிஸ்டிங் டே அன்றைக்கே நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியர் எனர்ஜியை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு வார் எனர்ஜிஸ் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீடராக இருக்காங்க. அது போக ஸோ இப்போ பேட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை தாண்டி கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து இந்த ரெனியூவபிள் ரிலேட்டடாக பல விஷயங்கள்லையும் வந்து இவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டியை உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பெருமளவுக்கு முதலீடும் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்யூச்சரில் இபிசி, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நிறுவனங்களாக வார் எனர்ஜிஸ் பார்த்திங்கன்னா மாறி நிற்கும். அதற்கான விதையை இப்போ இந்த நிறுவனம் போட்டுட்ருக்கு. பட் இருந்தாலும் இடப்பட்ட டைமில் நமக்கு என்றைக்காச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணும். என்றைக்குன்னா ரிலையன்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டியை வந்து ரீச் பண்ணும்போது, டாடா பவர் ஃபுல் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணி ஒரு நல்ல ஒரு செய்தி வரும்போது ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் அட்ராக்டிவாக கிடைக்கும். இது பக்கமே யாரும் போக மாட்டாங்க. இப்போ எப்படி வந்து இதை பிடிக்கலாமான்னு கேட்குறவங்க அன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இது பக்கமே வந்து போக மாட்டாங்க. ஐடி கம்பெனியில் நடந்துட்டு இருக்கு பாருங்கள். இதே தான் நாளைக்கு இந்த மாதிரியான கம்பெனிஸ்லேயும் வந்து நடக்கும்.
அந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவோட, ஒரு நல்ல பிளானோட, ஸோ இதை பற்றியான புரிதலோட வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு டெஃபினட்டாக நம்ம வெயிட் பண்ணி உள்ளே போகணுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன பேசுகிறேன் அப்படின்ட்டு. டவுட்டாக இருந்தாலும் கீழே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ சுலா வைன்யார்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த சுலா வைன்யார்டெல்லாம் மிகப்பெரும் சரிவை சந்தித்த ஒரு பங்கு. கிட்டத்தட்ட ரூ. 650 கிட்ட இருந்ததுங்க. இப்போ பார்க்கும்போது வெறும் ரூ. 150 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஜஸ்ட் வந்து ஷேரோட ப்ரைஸில் மட்டும் இந்த கரெக்ஷன் ஏற்படலை. ஸோ நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸே ரொம்ப வீக்காக வந்து இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே வந்து இல்லை. எங்கே இருக்குன்னு பாருங்கள், 690. நான் கூட 650 நினச்சேன். ஆல்மோஸ்ட் 700லேருந்து இப்போ வெறும் ரூ. 150 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன இந்த பங்குல நியூஸ்னா, ஸோ சுலா வைன்யார்ட் வந்து ஒரு 19 ஏக்கர் வைன் எஸ்டேட்டை வந்து அக்யூர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வைன் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியும் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது சுலா வைன்யார்டை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. இந்த மாதிரி பங்கு இன்னும் உட்காந்து நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு காம்படிஷன் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக கூட இந்த எஃப்டிஏ நடந்தது. ஸோ இதனால் யூரோப்பியன் ஒயின்ஸ் எல்லாம் இங்கே வந்து சீப்பராக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு எஸ்டிமேட் நம்ம பண்ணணும். ஸோ இதில் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பங்குகளில் டிசைடே பண்ண முடியும். ஸோ இன்னும் நிறையா ஃபேக்டர் பார்க்கணும். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஒரு ஃபேக்டரை தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே பண்ண முடியாது, உங்களுக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் ஒர்க், இன்னொரு பக்கம் பர்சனல் ப்ராப்ளம், எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட சில லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை பற்றியான ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரே ஆளுக்கு வந்து அத்தனையும் பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சம்டைம் வந்து நான் மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஒர்க் எடுத்து, ஸோ என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா, ஒரு ஒரு இதை தேடுதலை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நண்பர்களுக்கும் சரி, எனக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேபி எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் பண்ணுறேன். சிங்கிளாக பண்ணுறது மிகவும் கடினம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல திரும்ப பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பைபேக் பற்றியான, அதுவும் பைபேக் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க ஏப்ரல் 1 இருந்து. ஸோ இதில் எனக்கு இந்த டாக்ஸேஷன் பற்றி எனக்கு கரெக்டான ஒரு புரிதல் வந்து இல்லை. ஸோ மேபி உங்களுக்கு புரிதல் இருந்ததுன்னா கீழே ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 36%, 35% அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க இந்த பைபேக் டேக்ஸு. இப்போ பார்க்கும்போது 12.5 ப்ளஸ் ஃப்ளாட் 12% சர்சார்ஜ் அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 35% கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 24%க்கு மேலே இந்த டேக்ஸும் வந்து வருது. ஸோ இப்போ முதல் பைபேக்காக இது இந்த ஒரு சேஞ்சஸ்க்கு அப்புறம் விப்ரோ பார்த்திங்கன்னா பைபேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஸோ இந்த டாக்ஸேஷன் பற்றி என்ன ஏதுன்ட்டு மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் க்ளீனாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி டேயில் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ முன்ன சொன்னது தான். ஸோ இந்த வெப்சைட் பற்றியான சில ஹெல்ப் கேட்டிருக்கேன். மேபி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து வெப்சைட்டில் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு மட்டும் ஒரு இது இல்லாமல் ஸோ மற்ற பல நண்பர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு நாலேஜை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சால் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.